ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷோஸ் ஆஃப் சுஷி. நான் உங்கள் சுஷீந்திரன். மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எப்பவுமே தரமான ஒரு படங்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது 1, 2ன்னு வேணால் சொதப்புங்க. மற்றபடி மோஸ்ட்லி 80% ஃபுல்லாக அவங்க தரமான ஒரு படங்கள் தான் கொடுத்துட்ருப்பாங்க. அதுலேயும் க்ரைம் த்ரில்லர் கொடுக்குறதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி, மலையாள இண்டஸ்ட்ரியும் சரி அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் கொடுப்பாங்க, மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் பக்காவான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸா நீங்கள்? ஸோ உங்களுக்கான படம் தான் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் இவங்க பார்க்கலாமா அவங்க பார்க்கலாமா இல்லை, நீங்கள் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். பிகாஸ் படத்தில் அந்தளவுக்கு மோசமான ஒரு காட்சிகள்லாம் கிடையவே கிடையாது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வழக்கம் போல் எல்லா ஸ்டாஃபுங்களும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் நோண்டுவாங்க. அதுக்கப்புறம் சிட் சாட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டைமுக்கு அப்புறமா எம்டி வராரு. அதாவது எம்டி பேர் ஐசக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐசக் வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்க அட்மின் சார் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த சிட் சாட்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ எம்டி வராரு, எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாரும் ப்ரெசென்ட்டா அப்படின்ட்டு. என்ன ஒருத்தர் மட்டும் காணும் அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லைங்க அவர் நேற்று லேட்டாக தான் போனார், அதனால நீங்கள் லேட்டாக தான் வராரு. அது எப்படி பாசிபிள்? நீங்கள் உங்கள் ஒர்க்கை டைமுக்கு முடிக்காமல் நீங்கள் லேட்டாக போய்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா எப்படி? அவர் வந்த உடனே உள்ளே என்ன ரூமில் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாவே அந்த எம்டி அவருக்கு ஏதோ ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக வந்துடுறாரு. அர்ஜென்ட்டாக வந்ததுக்கு அப்புறமா அவர் ரூம் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போனவர் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது தான் சம்பவம். ஸோ படத்தோட கதை இதுதான். அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பாய்லராக மாறிடும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் வெறும் ஒரு 4 செவுத்துக்குள்ளேயும் அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள் மட்டும்தான் ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஹோல் மூவியே ஒரு 4 செவுத்துக்குள்ளேயே தான் காட்டியிருப்பாங்க. அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே தான் காட்டியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கவே அடிக்காது. இந்த படம் தமிழில் இல்லை, மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மலையாளத்தில் இருந்தால் என்ன, நீங்கள் உட்காந்து 5 நிமிஷம் பார்க்க ஆரம்பித்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கதைக்குள்ளே போயிடலாம். பிகாஸ் நான் அப்படி தான் உட்காந்தேன். ஆனால் படம் முடிகிற வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை. இந்த படத்தோட டியூரேஷன் 1 hour 58 minutes தான். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப லேக் அடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பக்காவான ஒரு த்ரில்லர் தான் இது. ஸோ உங்களுக்கு யோசிக்க வைக்கும், யார் பண்ணா, எதுக்கு பண்ணா, எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, அவர் உள்ளே போனார், அவருக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் என்னென்ன அஃபெக்ட் ஆனாங்க, அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, இது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு ஒரு லூப் ஹோலை பிடிச்சி நீங்கள் பாட்டுன்னு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அது அங்கே இருக்காது, வேற மாதிரி ஒரு இதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் படம் முடிகிறதுக்கு 50 minutesக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த சம்பவத்தை எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 50 minutes காட்டியிருப்பாங்க. அது கூட உங்களுக்கு போர் அடிக்காது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டீட்டெயிலிங் ஒர்க்ஸோட பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். இந்த படத்தில் பெரிய ஹீரோஸ், பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூஸ்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஃப்ரெஷ் ஃபேஸ் தான். 1 or 2 members, அதாவது லைக் சித்திக், அதுக்கப்புறமா இன்னொருத்தர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் எம்டியாக வந்திருப்பாரு. ஸோ அவரோட நேம் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அவரும் சூப்பரான ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாரு. நீங்கள் நிறையா மலையாள மூவிஸில் அவரை பார்த்துருப்பீங்க. சித்திக் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் ரொம்ப ஃபேமான ஒரு ஃபேஸ் தான். ஸோ அவர், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேர். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான ஒரு போலீஸ் கேரக்டராக ஒருத்தர் வருவார். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அந்த பாத்ரூம்குள்ளே போனவருக்கு ஒரு சம்பவம் நடந்துடும். அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கைட் பண்ணுறதே அவர் தான். வந்த ஹீரோ அவர் ஹையர் அஃபிஷியலாக இருப்பார். கூட 2 சீனியர் கான்ஸ்டபிள் வந்திருப்பாங்க. ஸோ வந்த உடனே சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை படி பார்க்கும்போது இது அப்படி தான் நடந்திருக்கும், இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க. பட் இந்த போலீஸ், அதாவது ஹீரோவுக்கு அவரோட மைண்டில் வேறு மாதிரி ஒரு தாட் தோணும். ஸோ இந்த படத்தை இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்று சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கியூரியாசிட்டியுமே இருக்காது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு மியூசிக்கும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. மியூசிக் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணுமோ அப்போ தான் சீன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அமையும். ஸோ மியூசிக்கும் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. எடிட்டிங்கும் எல்லாமே கிறிஸ்பாக இருந்துச்சு. எதுலையுமே லேகே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன், டியூரேஷனே 1 hour 58 minutes தான். ஸோ அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கிறிஸ்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேல கொடுத்துருந்தனால படத்தில் எந்த ஒரு சீன்லேயும் நம்மளுக்கு லேகே அடிக்காது. ஸோ எடிட்டிங்கும் பர்ஃபெக்ட், டிஓபியும் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளேல வந்து எழுதி விளையாண்டுருக்காங்க. அதனால தான் வந்து படம் வந்து இவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் பிக்கஸ்ட் ஹிட்டா மாறிடுச்சு மலையாள இண்டஸ்ட்ரியில. ஸோ எல்லாருமே இந்த படம் வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஸோ இப்போ ஓடிடில வந்திருக்குது. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் வந்து ஹைலி ரெக்கமெண்டட். உங்களோட 2 ஹார்ஸ வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபீலும், அதுக்கப்புறமா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு த்ரில்லரும் வந்து இந்த படம் கண்டிப்பா குடுக்கும். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். டோன்ட் மிஸ் இட். இந்த படத்துக்கு நான் குடுக்குற ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. ஸோ இதே மாரி வேற சூப்பரான ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தட் பை ஃப்ரம் சுஷி.